தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, புனித யாப்பரின் அன்பு பக்தர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சியோடு புனித சவேரியார் அன்பியம் வரவேற்கின்றது. கடந்த வாரங்களில் எதிர்நோக்கு நம்பிக்கை பற்றி சிந்தித்த நாம் இன்று தினம் மகிழ்ச்சி என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் தனக்கென தேர்ந்து கொண்ட மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் பொழியும் கானம் தேசத்தில் அழைத்து வந்து அவர்களை வாழ வைத்து இறைவாக்கினர்கள் வழியாக உங்களை மீட்டு மீட்பர் வருவார் என அறிவித்து அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று அறிவித்தார்கள். கடைசி இறைவாக்கினரான திருமுழுக்கு யோவான் கடவுள் வருவார் என அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அப்போதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் மீட்பர் உலகிற்கு வந்தபோது இளைஞர்கள் புற இனத்து மக்களுக்கும் அறிவித்தார்கள். ஆகவே பிற இன மக்களாகிய நாம் இறைமகன் இயேசுவின் பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட நம்மையே நாம் தயாரிப்போம். அதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம், பலன் பெறுவோம், வளம் பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டவரின் பிறப்பை எதிர்நோக்கி இருப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவரின் பிறப்பு நமக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கொண்டு வருகிறது என்பதன் அடையாளமாக இப்போது நாம் 3ஆம் திரையை ஏற்ற இருக்கின்றோம்.
இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பியத்தின் சார்பாக 3ஆம் திரையை அவர்கள் ஏற்றுவார்கள். இன்றைய திருப்பலியானது கருமண்டபம் யோகராஜ் மெர்சி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக கரூர் தனசாமி சோபியா குடும்பத்தில் இணைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுதல் வழியாக திரையமிழகுபாறை சூசை மாணிக்கம் பிரேமா குடும்பத்தில் மறைத்த ஆரோக்கியமேனி அவர்களுடைய 10ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஆன்ம இலைமாற்றிற்காக மார்த்தாண்டம் ஆண்டனி சாந்தி ரித்திக் ஷரோன் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக பெரியமிளகுபாறை ஜேம்ஸ் ஜோஸ்பின் குடும்பத்தில் மறைத்த ஆரோக்கியமேரி சேசு ஆரோக்கியசாமி ஆன்ம இலைப்பாற்றிற்காக பெங்களூர் சதீஷ் ஜூலி குடும்பத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக மகனுக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடந்ததற்கு நன்றியாக சதீஷ் அவர்களுடைய பயணம் நன்றாக அமைய வேண்டும் என்றும் இப்படியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற இந்த சவேரியார் அன்பிய குடும்பங்களுக்காக அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பலியில் நாம் வேண்டுவோம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை அவளுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீ கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும் இதை பெரும் மகிழ்வோடும் மேலான வேண்டுதலோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைக்குள் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் ஏசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பாலை நிலமும் கொட்டல் வெளியும் அகமகிழ்ந்து நீர் போல் பூத்து குலுங்கும். ஆண்டவரின் மாட்சியையும் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகள் திடமடையட்டும், தள்ளாடும் முழங்கால்கள் திடம்படுத்துங்கள். கால் ஊனமுற்றோர் துள்ளி குதிப்பர் என்று மகிழ்ச்சியோடு ஏசாயா அறிவிப்பதை மகிழ்ச்சியோடு உள்வாங்கி செயல்பட இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம்.
முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்ட நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி கழிப்படையும். லெபனானின் ஏழை அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியானவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் வளர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல் ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலூயா.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. காத்திருங்கள், விதைத்தவன் அறுவடைக்கு காத்திருப்பது போல் காத்திருங்கள். உள்ளங்களை திடப்படுத்துங்கள், ஆண்டவரின் வருகை சமீபத்தில் இருக்கின்றது. இறைவாக்கினர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழுங்கள் என்ற வாசக வரிகளுக்கு கவனமுடன் செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 7 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தின் விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருந்தார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவர் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மேலும் இன்றைய திருப்பலியிலே தாமஸ் அனிதா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்ற பலியில் நண்பர்களுடைய வேண்டுதல் நிறைவேறவும் அனிதாவிற்கு நல்லபடியாக ஆபரேஷன் நடைபெற்று விரைவில் இல்லம் திரும்ப இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 2 முதல் 11 வரை. அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்துக்கு போனீர்கள்?
காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையே. யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களின் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக இன்று இந்த திருப்பலிக்கான இந்த ஆயத்தம், இந்த ஆடை என்பது இந்த கலர்ல இருக்கு. இதை நீங்க இப்பதான் முதலா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாமும் இப்பதான் முதலா இப்படி ஒரு கலர்ல புதுசா இது போல இந்த மகிழ்ச்சி ஞாயிறு தவக்காலத்தில் ஒரு வாரம், அதுவும் ஒரு மகிழ்வின் ஞாயிறு இன்று அழைக்கப்படும். எனவே இந்த நாட்களில் இதை அணியலாம் என்று சொல்லி இப்போது பல இடங்களில் இப்படி நாம் அருட்பணியாளர்கள் அணிகின்றார்கள். எனவே அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக இந்த திருப்பலி, இந்த உடை என்பது இருக்கின்றது. ஆனால் நாம் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கோமா? எல்லாம் உங்க சோகமாக தான் இருக்கீங்க. பனி அதிகமாக இருக்கு, குளிர் ரொம்ப இருக்கு, சீக்கிரமே எழுந்திரிச்சு பூசைக்கு வர வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறத குழந்தைகள் உங்களுடைய அந்த பேச்சு எல்லாமே, இந்த மைண்ட் வாய்ஸ் எல்லாமே நல்லாவே சத்தமாக கேட்குது. ஆமாம், அந்த ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இப்போ லேட்டஸ்டாக தான் ஒரு 3 வயசு பையன் 30 வயசு பையன் மாதிரி அந்த ஆடு மாதிரி பேசுறது தான் இப்போ சமூக வலைத்தளத்தில் நான் பார்க்குறது. அப்போ அந்த சொல்லுவாங்க, பேபி உங்களுக்கு பிடிச்ச அலாரம் எது அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா தான். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் 7 மணிக்கு எழுப்ப சொன்னால் 5 மணிக்கு 8 மணி ஆச்சுன்னு என்னை எழுப்பி என் உயிரை வாங்குவாங்க. ஆனால் நான் பாத்ரூமில் போய் கொஞ்ச நேரம் ஐயா பாய் போட்டு தூங்கிடுவேன், நான் இப்படியேப்பட்ட ஆள் அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்றது போல அந்த ஒரு டைலாக் இருக்கும். அப்படிதான் நாம எல்லாம் பல நேரங்களில் இருக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சியின் ஞாயிறை பற்றி சிந்திக்கின்ற அந்த நாட்களிலே ஒருவேளை எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தா எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு கதை உண்டு. ஆனந்த வாழ்வியல் என்ற புத்தகத்திலே ஒரு சேசபையை சார்ந்த ஆனந்த் என்ற அந்த ஆசிரியர் எழுதிய ஒரு கதை தான். ஒரு காலத்துல வாழ்ந்த எல்லாருடைய முகத்திலும் ஒரே மகிழ்ச்சியாம், புன்சிரிப்பாம், புன்னகையாம், புன்முறுவலாம், பூஞ்சிரிப்பாம். ஆனால் மனிதர்களுக்கு எதிராக இருந்த மனிதர்கள் சுரர்கள், அவர்களுக்கு எதிராக இருந்த அசுரர்கள், அவர்களுடைய முகத்தில் எப்போதுமே ஒரே சோகமாம், துக்கமாம், வாயை திறந்தாலே முகாரி ராகமாம். இப்படி அவர்கள் இருந்ததை பார்த்துவிட்டு, இது என்ன கடவுளுடைய படைப்புல இவ்வளவு பெரிய வேறுபாடு, நாம எல்லாம் இவ்வளவு சோகமா இருக்கோம், ஆனா அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்ட்டு, இப்படிலாம் இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அசுரர்கள் எல்லாமே ஒரு கூட்டம் போட்டு ஒரு விண்ணப்பம் எழுதி கடவுளிடம் அவங்க போறாங்க. அந்த உரையாடலை அந்த ஆசிரியர் இப்படிதான் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதன்படியே பார்க்கும்போது அவங்க எல்லாம் போறதை பார்த்துட்டு கடவுள் சொல்றாரு, என்னப்பா ஒரே கூட்டமா வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்கிறாரு. அசுரர்கள் சொல்றாங்க, நடுநிலை தவறக்கூடாத நீங்க இப்படி செய்யலாமா? அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? மனுஷ பசங்களெல்லாம் சந்தோஷமா படைச்சிட்டு எங்களை எப்பவுமே சோகமா படைச்சிட்டு நாங்கள் இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே, இது 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 நியாயமா அப்படின்ட்டு ஒரு அசுரர் கேட்கிறார். ஒரு கண்ணுல வெண்ணெய், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு, இது அடுக்குமா அப்படின்ட்டு இன்னொரு அசுரர் கேட்கிறார். இப்ப கடவுள் இது அடுக்காதுதான், ஆனா என் படைப்பு அப்படி அமைஞ்சிருச்சு, அதுக்கு நாம என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு கடவுள் கேட்கிறார். அந்த அசுரர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க மனுஷ பையன்கிட்ட இருந்து சந்தோஷத்தை எடுத்துடணும் அப்படின்ட்டு. சந்தோஷத்தை எடுத்துடணுமா? ஒரு சமயம் நான் அப்படியே எடுத்தாலும் அதை எடுத்துட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு.
அதை எடுத்து மனுஷ பசங்களுடைய கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு இடத்துல வச்சிருங்க அப்படின்ட்டு அந்த அசுரர்கள் சொல்றாங்க. அப்படி மனுஷ பசங்களுக்கு தெரியாத இடம் எது, நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு அசுரர் சொல்றாரு, இந்த உலகத்திலே மிக உயரமான மலை இமயமலை, மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட். அதனால அந்த எவரெஸ்ட் உச்சியில போய் இந்த மகிழ்ச்சியை வச்சிருங்க, அவங்களால இத அங்க அவ்வளவு தூரம் போய் எடுக்க முடியாது அப்படின்ட்டு. அப்ப இன்னொரு அசுரர் சொல்ற, அதெல்லாம் வேணாம்ப்பா, இப்ப மாலை போட்டுக்கிட்டு மாலை போடாமையும் பழனி மலை, பரங்கி மலை, சபரிமலை, சமாது மலை, ஊட்டி மலை, குரூஸ் மலை, இமயமலைன்னு எந்த மலையும் நம்ம பசங்க விட்டு வைக்க மாட்டாங்க. அதனால மலையில வச்சா அவங்க எடுத்துருவாங்க, மழை வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம்னா வேற எங்கே வைக்கிறது அப்படின்னு கடவுள் கேட்கும்போது இன்னொரு அசுரர் சொல்றாரு, இந்த உலகத்துல உள்ள ஒரு பெரிய கடல் உன்னுடைய இந்து மகாசமுத்திரம், இந்திய பெருங்கடல், அதுல ஒரு ஆழமான ஒரு இடத்துல ஒரு பள்ளத்தாக்குல உள்ள போய் வச்சிருங்க, அதை அங்க போய் யாருமே எடுக்க முடியாது. அப்புறம் இன்னொரு அசுரர் சொல்றாரு, இல்ல அதுவும் வேணாம், இப்ப நம்ம ஆட்கள் எல்லாமே நல்லா மூச்சை தம் கட்டி உள்ள போய் முத்து குளிக்கிற கூட்டம் நிறைய இருக்கு, முத்து குளிக்க வாரீங்களா, மூச்சடைக்க வாரீங்களான்னு பாட்டு பாடிக்கிட்டே போய் ஒரே நுங்கா மூழ்கி அந்த மகிழ்ச்சி எடுத்துட்டு வந்துருவாங்க, அதனால அங்கேயும் வேணாம். அப்படின்னா வேற எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, உலகத்திலே மிகப்பெரிய பாலைவனம் சகாரா பாலைவனம், அதுதான் ரொம்ப அதிபயங்கரமா ரொம்ப அதிகமான மணல் பரப்பு இல்ல, மனிதர்களாலே போக முடியாத ஒரு இடம். அதனால இந்த சகாரா பாலைவனத்தினுடைய கடைசி ஒரு மூலையில கொண்டு போய் இந்த மகிழ்ச்சியை வச்சிருங்க, அது அப்படியே இருக்கும், யாராலையும் அதை தொட முடியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே இன்னொரு அசுரர் சொல்றாரு, இல்ல வேணாம், இப்ப நம்ம பசங்க எல்லாம் பயங்கரமா ஓடுறாங்க. அப்ப ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒலிம்பிக் போட்டியில அதிவேகமா ஓடின ஒருத்தர் வந்து கார்ல் லூயிஸ் என்பவர். இப்போது நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஆண்டுகளாக ஜமைக்கா வீரர் உசேன் போல்ட் அவர் தான் ரொம்ப வேகமான உலக அளவிலே அதிவேகமான வீரராக இருக்கிறார். அந்த கார்ல் லூயிஸை பத்தி ஒரு அசுரர் சொல்லும் போது, இப்ப ஏதோ ஒருத்தன் கார்ல் லூஸ் அப்படின்ட்டு ஒருத்தன் வேகமா, கார்ல் லூஸ் இல்ல கார்ல் லூயிஸ் அப்படின்ட்டு இன்னொரு அசுரர் சொல்றாரு. அவர் வேகமா ஓடி போய் எங்க இருந்தாலும் ஏதோ பிக்னிக் போயிட்டு வர்றது போல அதெல்லாம் போயிட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க, அதனால அங்கேயும் வேணாம், வேற எங்கேதான் வைக்கிறது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்திலேயே எங்கேயும் வேணாம், சிவனு நிலாவை கொண்டு போய் வச்சிருவோம், நிலா நிலா ஓடிவா, நிலாம ஓடிவா அப்படின்னு இந்த மனித பதவிகள் நிலாவை பார்த்து கூப்பிட்டா கண்டிப்பா அது வராது, அதனால அங்கே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னொரு அசுரர் சொல்றாரு. அப்ப ஐயோ நல்ல கதையா போச்சு, இப்ப தீபாவளிக்கு ராக்கெட் விடுறது போல இப்ப எல்லா நாட்டுல இருந்து நிலாவுக்கு ராக்கெட் விடுறாங்க, யாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால அங்கேயும் போயிட்டு அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க, அதனால அங்கேயும் வேணாம் அப்படின்னு. சரி வேற எங்கதாப்பா வைக்கிறது சொல்லுங்க, ஜம்மா இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு குட்டி அசுரர் அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு, என்ன நமக்கு வந்து மழையும் வேணாம், கடலும் வேணாம், பாலை நிலமும் வேணாம், பால் நிலாவும் வேணாம், சிவனேன்னு நம்ம மனிதனுடைய இதயத்துல கொண்டு போய் அந்த மகிழ்ச்சியை வச்சிருங்க, கண்டிப்பா மனிதன் இதயத்துல இருக்க மாட்டான், அதை தவிர வெளியில தான் அவன் சுத்திக்கிட்டே இருப்பான், அதனால அந்த இடத்துல இருக்கிற மகிழ்ச்சியை அவங்களால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, கடவுளும் மனிதனை மறுபடியும் அவனை தூங்க வைத்து அந்த இதயத்தை திறந்து அந்த மகிழ்ச்சியை அடைத்து அந்த மகிழ்ச்சியை வைத்ததாக மனிதன் கண் திறந்து எங்கே மகிழ்ச்சி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று அவன் புலம்பிக் கொண்டிருப்பதாக இப்படியாக அந்த கதையை அந்த ஆசிரியர் நிறைவு செய்கின்றார். ஆமாண்டவர்களே, இந்த கதை ஒரு வேடிக்கையான ஒன்றாக இருந்தாலும் ஆனால் உண்மையில் இன்று மகிழ்ச்சியை தொலைத்த மனிதர்களாகவே நாம் இருக்கின்றோம். ஏன் நம்மள்ட்ட மகிழ்ச்சி இல்லை, எதனால நம்மால் ஒரு முழுமையான ஒரு மகிழ்ச்சியை ஒரு ஆனந்தத்தை பெற முடியவில்லை என்ற கேள்விக்கான பதில் வந்து நிறைய நாம் பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஒற்றை வரியில் நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே தூய பவுல் மிக அழகாக சொல்வார். நாம் எதுல மகிழ்ச்சி அடையணும், எது நமக்கு நிறைவு, சந்தோஷம், ஒரு முழுமையை தரும் என்றால் ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் தான் நமக்கு மகிழ்ச்சி என்பதுதான். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்ற அந்த வாசகத்தை நாம் பார்ப்போம். நம்ம ஸ்டேஜ்ல மேல அந்த இடத்துல இருப்போம். எப்பொழுதுமே நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான், அதுதான் கடவுளுடைய விருப்பம். அதற்காக தான் கடவுள் நம்மை படைத்தார். ஆனால் மனிதர்கள் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்தி இன்று நாம் மகிழ்வாக இல்லை,
மாறாக பலவிதமான துன்பங்களோடும் துயரங்களோடும் பிரச்சனைகளோடும் நாம் இருக்கிறோம் என்பது ஒரு யதார்த்தமான ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் அந்த இழந்துவிட்ட அந்த மகிழ்ச்சியை நோக்கி நாம் மீண்டும் செல்ல வேண்டும் என்ற ஒரு அழைப்பாகவே இன்றைய வாசகங்கள் நம் அனைவருக்கும் இந்த சிந்தனையை தருகின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், எசாயா இறைவாக்கினர் அவருடைய இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, மெசியா வருகின்ற பொழுது அல்லது மானிட மகனாக ஆண்டவர் இயேசு வருகின்ற பொழுது அது எப்படி இருக்கும் என்றால், அது இந்த இயற்கையே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உள்ளாகும் என்பதுதான். அங்கே பாலை நிலமும் அந்த பால் வெளியும் அங்கே பூத்து கொழுங்கும், பொட்டல் வெளியில் அங்கே மலர்கள் லீலி போல பூத்து கொழுங்கும் என்று. அந்த பொட்டல் நிலம் அல்லது பொட்டல் காடு என்பது அந்த தரையே மிக கடினமாக இருக்கும். அந்த இடத்துல சாதாரணமாக எந்த மரம் செடி கொடிகளும் இருக்காது, வளராது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கடினமான அந்த தரையாக இருக்கின்ற அந்த இடமே ஆண்டவருடைய வருகையின் போது அது மலர்களால் பூத்து குலுங்கும் என்றால், இயற்கையே எந்த அளவுக்கு தன்னுடைய அந்த மறுபடியும் தான் இழந்துவிட்ட அந்த அழகை அது பெற்றுக்கொள்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது, அங்கே காது கேளாதோர் கேட்கின்றனர், பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், அங்கே கால் ஊனமுற்றோர் துள்ளி நடக்கின்றனர் என்று இப்படியாக ஆண்டவருடைய வருகை என்பது இருக்கும் என்று. எனவே ஆண்டவருடைய வருகையை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் தான் மெசியாவா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் இங்கே என்ன பார்க்கிறீர்கள், நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதும், பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காதை கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்று இப்படியாக ஆண்டவர் மெசியாவா நம்முடைய ஆண்டவருடைய இயேசுவினுடைய காலத்தில் நடந்த அவர் செய்த அந்த புதுமைகளை பற்றி யோவானுடைய சீடர்களுக்கு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகையின் போது எது இனிமே முடியவே முடியாது, இது இயலாது, இது நடக்கவே வாய்ப்பில்லை என்று கருதப்படுகின்ற எல்லாமே அங்கு ஆண்டவருடைய வருகையினால் அவருடைய அந்த அற்புதத்தினால் அங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகி, காது கேளாதோர் கேட்கின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் என்று இப்படியாக ஆண்டவருடைய அந்த வருகை என்பது இருக்கிறது. எனவே மனிதர்கள் பொதுவாக அதிகமாக நல்லா இருக்கிற மனிதர்கள் நாம் நிறைய இருக்கின்றோம். நல்ல கை கால்களோடு நல்ல உடல் நலத்தோடு இருப்பவர்கள் நாம் அதிகம். அதே போல இந்த ஊனமுற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட ரொம்ப சோகமாக ரொம்ப துன்பமாக பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை வெறுத்து போயிருப்பவர்கள் நல்ல உடல் நலத்தோடு இருக்கக்கூடிய நாம். எனவே நான் இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வருகையில் காது கேளாதோர், கண் தெரியாதோர், கால் ஊனமுற்றோர் இவர்களை பற்றி தான் ஆண்டவருடைய அந்த கவலை என்பது. ஏனெனில் இவர்களால் தான் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே அவர்களுக்கான அந்த பார்வையையும் அந்த செவித்திறனையும் அந்த உயிர்த்தெழுதலையும் அந்த நற்செய்தியையும் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, நல்லா இருக்கிற நல்ல உடல் நலத்தோடு இருக்கிற நம்மை பற்றி எதுவுமே இதில் சொல்லவில்லையே என்று பார்க்கின்ற பொழுது அதை நாமே செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவே நமக்கு நல்ல உடல் நலம் இருக்கிறது, நன்றாக கண் தெரிகிறது, காது கேட்கிறது, நாம் நன்றாக நடக்கிறோம், நன்றாக சிந்திக்கிறோம் என்றால் அந்த சிந்திப்பு திறனை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நல்ல ஒரு பாதையில் அமைத்துக் கொள்வதற்கான எல்லா ஆற்றலையும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். ஒருவேளை கடவுள் இப்போது வந்தால் கூட நமக்கு என்ன செய்வார் என்பதை விட இந்த சமூகத்திலே பின்தங்கியவர்கள், குறிப்பாக அந்த கால் ஊனமுற்றோர், அந்த பார்வையற்றோர், இப்படி இந்த மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கு தான் கடவுளுடைய ஆசீர்வாதம், அவருடைய அந்த புதுமை இருக்குமே ஒழிய மாறாக நல்லா இருக்கிற நம்மளுடைய துன்பத்தை உடனே அவர் மாற்றி விடுவார், அல்லது நம்மளுடைய வாழ்க்கையின் பெரிய ஒரு புது ஒளியை உடனே அவர் நமக்கு தந்து விடுவார் என்பதெல்லாம் மாறாக அதை செய்வதற்கான அந்த முகாந்திரம், அந்த ஆற்றல், சக்தி எல்லாமே கடவுள் நமக்கு நிறையவே தந்திருக்கின்றார். அதை நாம் பயன்படுத்தாமல் ஏதோ ஒரு குறை சொல்லிக் கொண்டு அல்லது மற்றவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அல்லது நான் என்ன செய்ய முடியும் அல்லது என்னால் இதற்கு மேல் நான் என்ன செய்வேன் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நாம் இருக்கிறேனே ஒழிய மாறாக கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற இந்த ஞானத்தை பயன்படுத்தி இன்னும் நாம் கடவுளோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது ஒரு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்ப முடியும். நம்மால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகி கடவுள் விரும்புகிற அதே போலத்துல நாமும் விரும்புகிற நல்லதொரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதையே இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே,
கடவுளுடைய அந்த வருகைக்காக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நம்மையே தயாரிக்கின்ற அந்த நாட்களிலே நாம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். ஆனா காலையில எழுந்த உடனே நாம் ஆண்டவர் இயேசுவை பற்றி அந்த சிந்தனை ஒரு தந்தை மகன் தூய ஆவி சொல்லி, ஆண்டவரே இந்த புதிய நாளை தந்தமைக்கும் உமக்கு நன்றி, இந்த நாள் முழுவதும் கூடவே இருந்த என்னை ஆசீர்வதியும், என்னை வழிநடத்தும், இந்த நாள் எனக்கு இனிய நாளாக அமையட்டும் என்று இத்தகைய ஒரு சிந்தனையோடு அந்த நாளை தொடங்குகிறோமா? அல்லது காலையில எந்திரிக்கும் போதே எங்க மொபைல் இருக்கு அப்படின்ட்டு எந்திரிக்கும் போதே கை ஆட்டோமேட்டிக்கா அந்த மொபைலை தொட்டு நேரத்தை பார்த்து, சில பேர் படுத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன காலையில வாட்ஸ்அப் வந்திருக்கு அல்லது என்ன ஃபேஸ்புக்ல இருக்கு புதுசா இருக்கு அப்படின்ட்டு பார்த்து அப்புறம் டயர்டாகி அதுக்கப்புறம் எந்திரிச்சுதான் நான் பாத்ரூம் போறோம் முகம் கழுவுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பிள்ளைங்கலாம் சிரிக்கிறாங்க. எப்படி கரெக்டா சொல்றீங்க அப்படின்ட்டு. ஆமா, ஆனா நீங்க சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல பெரியவங்களே அப்படிதான் இருக்காங்க. கொடுமையிலும் கொடுமை என்பது ஆனா 50 வயசு 60 வயசு உள்ள பெரியவங்களே காலையில எந்திரிச்சவனே மொபைல பார்க்கிற அந்த நிலை என்பது இருக்கிறது என்பது இந்த சமூகத்தில் அது பரவி வருகின்ற ஒன்றாகவே இருக்கிறது. எனவே என்பவர்களே, நாம் கடவுளோடு இணைந்திருப்பதில், அவரோடு இணைந்து பயணிப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதான் கடவுள் சொல்லுகின்ற பொழுது, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதுதான். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய நாம் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் அல்லது ஒரு பெரிய நிலைக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு நாம் வர வேண்டும் என்றால் அவரோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுதுதான் அது சாத்தியமே ஒழிய மாறாக அவரை விட்டு மறந்து நாம் இந்த உலக போக்கில் மற்றவர்களோடு நம்முடைய மகிழ்ச்சி நாம் தொடர்பு கொண்டு நாம் மகிழ்ச்சியை நாம் பெருக்கிக் கொள்ள முயற்சிக்கின்ற பொழுது அது அவ்வளவு சாத்தியம் இல்லை என்பதுதான் ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த உலகம் சொல்லுகின்ற மற்ற வழிகள், இந்த உலக தொடர்பு கருவிகள், இன்னும் மற்றவை, இதில் நாம் முழு கவனம் செலுத்தி அப்படி நாம் வளர முயற்சிக்கின்ற பொழுது அதில் நாம் பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தான் நாம் சந்திக்க முடியுமே ஒழிய மாறாக ஆண்டவருடைய அந்த விருப்பம், அந்த திருமணம், அந்த பாதை இல்லாத அந்த பயணத்திலே நாம் நடக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை என்பதை தான் நாம் பார்க்கின்றோம். எனவே என்பவர்களே, ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இந்த 2ஆம் வாசகத்திலே மிக அருமையான ஒரு சிந்தனை தரப்படுகின்றது. நம்மளுடைய பாதுகாவலர் சந்தியாக திருத்துதர் யாக்கோபு எழுதிய அந்த திருமடலிலே நாம் பார்க்கின்றோம், பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். எப்படி அந்த நிலத்தில் விவசாயம் செய்கின்ற பொழுது அந்த விவசாயி பொறுமையாக அது வளரும் வரை இருக்கின்றானோ அதுபோல நாம் பொறுமையாகவே இருக்க வேண்டும். ஆனால் இன்று விவசாயமும் அவசரத்துக்கு உட்படுத்தப்பட்டு அவசரமாக அந்த விதைகளையும் நாம் வாங்கி அப்படி செய்கின்ற பொழுது அதனால் பல விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அது இப்போது இருக்கிற அந்த காலகட்டம். ஆனால் பொதுவாகவே எப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த நிலத்துக்கு அந்த பயிருக்கு நாம் நேரம் கொடுக்கின்ற பொழுதுதான் அது நன்றாக வளருமே. அது போலவே நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையோடு நாம் அனைத்தையும் நாம் ஏற்று சிந்தித்து நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய அன்னையை போல மாதாவை போல பொறுமையாக நாம் எல்லாவற்றையும் மனதில் இருத்தி சிந்திக்கின்ற பொழுது இன்னும் நம்முடைய வாழ்வுக்கான ஒரு சிறப்பான பாதையை நம்மால் கண்டுகொள்ள முடியும் என்பதுதான். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கிறது, அதை யாரும் எடுத்துவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற வகையில், அந்த மகிழ்ச்சியை உணர்கின்ற வகையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது மிக அவசரமான வேகமான இந்த உலகத்திலே எதையுமே வேகமாக செய்ய சொல்லுகின்ற இந்த உலக சூழல், அப்படி இந்த உலகம் நம்மை துரத்தினாலும் ஆனால் நாம் நிதானமாக பொறுமையாக ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக அவரோடு இணைந்து நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இன்னும் தேவையான எல்லாவற்றையும் நிறைவையும் நாம் பெற்றுக் கொள்கின்றோம். எனவே அப்படி ஆண்டவரோடு இணைந்து பயணிப்பதற்கான அருளை இந்த பலியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். Yesu
கொண்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். ஆளும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் கொடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். அரியணை நம்புகிறேன். ஆயிரம் துணை வேண்டுகிறேன். மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உள்ளவோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்கத்தை நாம் கெஞ்சி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, அன்றாட கூலி தொழிலாளர்களுக்கு மன்றாடுகிறோம். ஒவ்வொரு நாளின் விடியலும் இவர்களுக்கு ஏற்றமாகவும் ஒவ்வொரு நாளின் முடிவுகளை வேலை பலவில் இவர்கள் எதிர்நோக்க இழக்காமல் காத்துக்கொள்ள பலமல்ல உண்மை மன்றாடுகிறோம். எம் அனைவருக்காகவும் வழிகாட்டும் தெய்வமே, திருமுழுக்கு யோவானை போல உமது வருகையை பாதையை ஆயத்தம் செய்யவும் மக்களாக வாழவும் வரம் கேட்டு இறைவா அம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை விண்ணகத்தில் வளர்ந்தவர்கள் என்று சொன்ன நம்பிய இயேசுவே, அனைத்து பெற்றோர்களும் சிறு பிள்ளைகளை நேர்த்தியாக வளர்க்கவும், பெற்றோர்கள் சிறு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வர வேண்டி மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுங்களாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், குருவர்கள் மற்றும் பொதியர்கள் ஆகிய அனைவரையும் உன் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உன் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை வாழ்நாளிடம் கடைபிடிக்கவும் தேவையான அறிவுரை அதில் பொழிய வேண்டி இறைவா உண்மை மன்றாடுகிறோம். மகிழ்ந்திருங்கள் என்றவரே எம் இறைவா, எம்முள்ள மகிழ்ச்சியை மீட்டெடுக்கவும் இன்றைய அவசர உலகில் பொறுமையோடு எங்கள் துன்பங்களை தாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உம் பணிக்காக தங்களை அர்ப்பணித்து வந்துள்ள திரு அவையின் தலைவர்கள் தங்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் பொங்கிட நம்பிக்கையூட்டி அவர்களை மீட்பின் பாதைக்கு வழிநடத்தும் ஆற்றலும் ஞானமும் உடையோராகிட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் இறைவா, என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவினத்தார் அனைவரும் உமது திருமகனின் அருளால் நிரம்பி நிறைவாழ்வில் நம்பிக்கை கொண்டவர்களால் உமது மகிழ்ச்சி நிறைந்த இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெருப்படுத்தியறலும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சுத்தமான உன்னதத்தான் பரிசுத்தமான உன்னதத்தான் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் வழிபொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்த போது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் வருமுறை தம் வாழ்வுக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படையில் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு
தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவி பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் முறைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். சிறப்பாக இவ்வழி பங்கெடுத்து செபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், திருப்பலி ஒப்புக் கொடுத்து செபிக்கின்ற குடும்பங்களையும், திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பிய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து, நாங்கள் முன்பாத நம்பிக்கையோடு முன்வைத்து கேட்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. குழந்தைகள் அனைவரும் பலிபீடம் வருவோம். மேய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளவுமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையும் உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருந்தீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்புள்ளும் உத்தரவுகளும் திருவிழாக்களை நீடித்து நடனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நடவடிக்கும் வருவதாக இருக்கலாம். இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். நம்மை காக்கும் நிலையோடு அழைப்பதாக.
யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியெறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். திருமண ஓலை பாளையங்கோட்டை மறை மாவட்டம் சுரண்டை பங்கு ராஜகோபாலகேரி பீட்டர் பாத்திமா மேரி இவர்களுடைய மகன் அமிர்த ராஜுக்கும் பெரியமிளகுபாறை நம்முடைய பங்கு பொன்னகர் சேவியர் பரலோகராஜ் அன்னமேரி இவர்களுடைய மகள் மெர்லின் ஆண்டோனிட்டா இவர்களுக்கும் இரண்டாவது ஓலை. இப்போது வாசிக்கப்பட்ட இந்த திருமணத்திலே ஏதாவது தடைகள் இருப்பின் பங்கு தந்தை என்னிடம் அறிவிக்க வேண்டியது பங்கு மக்கள் உங்களுடைய கடமையாகும். வார அறிக்கை 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு, 21ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு. அன்பார்ந்தவர்களே, இன்று திருப்பலி சிறப்பித்தவர்கள் புனித அல்போன்சா அன்பியத்தினர். மிக சிறிய அன்பியமாக இருந்தாலும் ஆனால் தங்களால் இயன்றதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த திருவழிபாட்டை நன்றாக ஆர்வத்தோடு சிறப்பித்த புனித அல்போன்சா அன்பிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் வழிநடத்திய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் பங்கு இறை சமூகத்தின் சார்பாக நாம் கரம் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாம் உங்களோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் திருப்பலி சிறப்பிப்பவர்கள் பொன்னகர் குழந்தை இயேசு அன்பியத்தினர். அன்பார்ந்தவர்களே, கேரல்ஸ் நாம் நேற்று தொடங்கி இருக்கின்றோம். இன்றைய நாளிலும் கேரல்ஸ் இருக்கின்றது. நேற்றைய தினம் புனித மோட்சராக்கினி மாதா அன்பியும், புனித அன்னை தெரசா அன்பியும், புனித அல்போன்சா அன்பியும், புனித வலனா அன்பியும், சிறப்பித்தவர்கள் சவேரியா அன்பியும். அதை நான் அல்போன்சா மாற்றி சொல்லிட்டேன், பட் மைண்டில் இருந்ததெல்லாம் அவங்க தான், பேர் மட்டும் மாறிடுச்சு. அதனால சவேரியார் அன்பியும் செல்வ நடுவை சார்ந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் பாராட்டுகிறோம். வளனார் அன்பியும் இந்த பகுதியை சார்ந்த அந்த அன்பிய இடங்களுக்கு சென்று நேற்றைய தினம் கேரல்ஸ் சென்றோம். கேரல்ஸ் குழுவினரும் மிக சிறப்பாக நன்றாக பாடல் பாடினார்கள். இளைஞர் மன்றத்தினர் மிக சிறப்பான அருமையான ஏற்பாடு அந்த ஜோடனை எல்லாம் செய்திருந்தார்கள். அதே போல கிறிஸ்துமஸ் தாத்தா, நம்முடைய பலிபீட சிறுவர்கள் என எல்லாமே மிக ஆர்வத்தோடு நன்றாக அதில் கலந்து கொண்டார்கள். பங்கு மக்களும் அந்தந்த அன்பியத்தை சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். எனவே நேற்று நடைபெற்ற எல்லா அந்த கேரல்ஸ் நிகழ்வுகளுக்கு சிறப்பாக இருந்து அதை நன்றாக செய்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் கரம் தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை, நம்முடைய நன்றிகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனாலும் அன்பியங்கள் இன்னும் எல்லாருமே வரணும். ஒரு 10 குடும்ப அன்பியங்கள் இருக்காங்கன்னா அது ஒரு 5 அன்பியம் தான் வராங்க. ஒரு 5 அன்பியம் வர்றதில்லை. அப்படி இல்லாமல் இன்னும்
முழுமையாக அந்த இடத்தில் கூடி வந்து நாம் நிற்கும் போதே அதுவே ஒரு நற்செய்தி பணிங்கிறது அதான் என்று நாம் நேரடியாக பைபிளை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்பதால் அது ஒரு முறை. இன்னொரு முறை இப்படியாக ஒரு இடத்தில் கூடி வந்து குழந்தை பாலனை பாடகர் குழுவை பங்கு தந்தையை வரவேற்கும் போது மக்கள் கூடியிருக்கிற உங்கள் பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு பேர்கள் நிற்கிறாங்க, அது ஏதோ முக்கியமான ஒன்று அப்படின்ட்டு. அதனால இன்னும் நாம் இடத்தில் கூடியிருப்போம், அதை ஆர்வத்தோடு செய்வோம். இன்றைய நாளிலே அன்னை வேளாங்கண்ணி அன்பியும், புனித லூர்து அன்னை அன்பியும், புனித சந்தியாகப்பர் அன்பியும், குழந்தை இயேசு அன்பியும், இறையிறக்க ஆண்டவர் அன்பியும், புனித சபேரியார் அன்பியும் இன்றைய நாளில் இந்த இடங்களுக்கு நாங்கள் வர இருக்கின்றோம். எனவே நீங்கள் தகுந்த ஏற்பாட்டை செய்து சிறப்பாக நடைபெற நீங்கள் உதவி புரியுமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, 28ஆம் தேதி நாம் திருக்குடும்ப விழா கொண்டாடுகிறோம், கிறிஸ்துமஸுக்கு பிறகு. எனவே அன்று காலை திருப்பலி நடைபெறும், அன்றைய மாலை திருப்பலி இல்லை. 28ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நம்முடைய மறைமாவட்ட பேராலயத்திலே யூபிலி ஆண்டு நிறைவு திருப்பலி விழா நடைபெற இருக்கின்றது. ஆயரவர்கள் இதை மக்களுக்கு 2 வாரமாக நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். ஏன்னா அந்த மாலை யூபிலி ஆண்டு, இந்த 2025ஆம் ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு நிறைவு திருப்பலியில் நாம் எல்லாருமே அதில் கலந்து கொள்ள வேண்டும் என அவர்கள் அழைக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நீங்கள் மேலப்புது உங்களுடைய கத்தீட்ரல் மரியன்னை பேராலயத்திலே நீங்கள் அந்த திருப்பலியில் கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இன்று காலை உங்களுடைய பங்கிலே திருக்குடும்ப விழா திருப்பலி நடைபெறும், அதில் குடும்பமாக நீங்கள் பங்கேற்கவும் அன்போடு அழைக்கின்றேன். புதிய பீடத்திற்கான அந்த பிளான் வடிவமைப்பு பணிகள் அது நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே தொடர்ந்து அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். சிறப்பானதொரு நல்ல ஒரு பிளான், இந்த டிசைன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வார காணிக்கை 29,698 ரூபாய். இன்று திருப்பலி முடிந்தவுடனே வின்சென்ட் பவுல் சபையினர் அவர்கள் கொண்டாடுகின்ற அந்த கிறிஸ்துமஸ் விழா மாணவர்கள் மற்றும் தத்து குடும்பங்களுக்கு புத்தாடை கொடுத்து இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். எனவே நன்கொடையாளர்கள் மற்றும் மாணவர்கள் தத்து குடும்பத்தினர் அனைவரும் நீங்கள் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றார்கள். இவை திருப்பலி முடிந்தவுடனே நம்முடைய ஆலய வளாகத்தில் நடைபெறுகின்ற வின்சென்ட் பவுல் சபையினர் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். குழந்தை இயேசு அன்பியும் மற்றும் இறையிறக்க ஆண்டவர் அன்பியத்தை சார்ந்த உறுப்பினர்கள் திருப்பலி முடிந்தவுடனே ஆலய வளாகத்தில் ஒரு 10 நிமிடம் நீங்கள் கூடி இருக்குமாறு அன்பிய பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். கேரல்ஸ் வருகை குறித்து, ஆண்டு விழா குறித்தும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். எனவே அனைத்து அந்த அன்பியத்தை சார்ந்த உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்த ஆலோசனையில் கலந்து கொள்ள உங்களை நாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கிளை வகுப்புகள் நடைபெறும். எனவே அனைத்து குழந்தைகளும் நீங்கள் தவறாமல் பங்கெடுக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களில் இருந்து விடுவிக்கவும் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, எல்லாம் இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றலின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்தும் அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உங்கள் இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளர்ந்தன அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த ஒப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்திய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியிட செய்வீராக.
உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஆண்டவரை போற்றுவோம்.